மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வச்சு ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து தோல் உரித்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என் வாண்ட பாருங்கள், கையை உள்ளே விட்டுட்டுருக்கு. நான் பயந்துகிட்டே தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ராயல் பிராண்டில் இருக்கிற ஷ்ரெட்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது எங்களோட ஓன் பிராண்டு தான். நீங்கள் வந்து ஷ்ரெட்ஸை வந்து நல்லா கழுவிட்டு 2-3 தடவை அடுப்பில் வச்சு நல்லா அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு சுகர் வேணுமோ சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துருங்க. எந்த மோல்டு ஷேப்பில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மோல்டில் வந்து நீங்கள் வந்து போர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்ய போகிறேன். ஒன்று வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து நல்லா அரைச்சி ஊற்றி அப்படி செய்யணும். இன்னொன்று வந்து பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி செஞ்சுருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன மோல்டில் போடுறீங்களோ அந்த ஷேப்பில் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டிங்கனாலே நல்லா சூப்பராகவே செட் ஆயிடுச்சு. இது பாருங்களேன், இதை வந்து அப்படியே அரைச்சி ஊற்றி செஞ்சதுக்கும் அந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? மிச்சம் பவுலில் இருந்துச்சு, அதுவும் அப்படியே ஜெல்லி ஆயிடுச்சு. ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தேன், அது அப்படியே டைட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. என்ன மோல்டில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்பில் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஜெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா வெரைட்டிஸ்லேயும் எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம செய்ய முடியும். நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம், நம்ம என்ன ஷேப்பில் ஊற்றுறோன்றதை பொறுத்து அது அப்படியே மாறிட்டே இருக்கும். இது அப்படியே பாருங்களேன், கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. இது அந்த வேஸ்ட் பண்ணி மிச்சம் இருந்துச்சுல, அதில் கூட அப்படியே ஜெல்லி சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. இது வந்து ஃப்ரூட்ஸோடு இருக்கிறது எல்லாமே நல்லாவே ஷேப் கிடச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ராயல் பிராண்ட் எங்களோட ஓன் பிராண்டு தான். நீங்கள் உங்களுக்கு வேணும் ஜெல்லி வேணும், அகார் வேணும்னா நீங்கள் ஜெல்லி இல்லை அகார் வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். பாய்.